பாட ஆமா விழினி பாட தந்தருள்வாய் காலை மகளே. ஆண்டுகள் பல கடந்த ஆசிரியர் பள்ளியின் ஆலமரம் போல் தலைக்க வில்லடிச்சு பாட வந்தோம். ஆண்டுகள் பல கடந்த ஆசிரியர் பள்ளியின் ஆலமரம் போல் தலைக்க வில்லடிச்சு பாட வந்தோம். ஏக்கா எனக்கு ஒரு சந்தேகம். எடுத்த உடனே சந்தேகமா? தொடக்கமே சந்தேகம் தானே. எல்லா சந்தேகங்களையும் தீர்த்து வைக்கதே இந்த நிகழ்ச்சி. சொல்லு என்ன சந்தேகம்? எப்ப பாரு தொடக்கும் போது கலைமகளே கூப்பிடுறீங்களே ஏன்கா? சரியான சந்தேகம். இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்? கலை திருவிழாவுக்கு. அப்ப கலை திருவிழாக்கு வந்துட்டு கலைமகளை கூப்பிடாம வேற யாரை கூப்பிட முடியும்? நம்மளுக்கு கலை கற்றுக் கொடுத்தவள் கலைமகள். அதனாலதான் நான் தொடக்கத்திலேயே கலைமகளை கூப்பிடுறேன். கலை திருவிழாக்கு வந்துட்டு கலைமகளை கூப்பிடாம இருந்தா நல்லாவா இருக்கும்? அதுதானே. சரி சரி, இப்ப நம்ம நாட்டு நடப்ப அலசிடுவோமா? அலசிடுவோம். ஆனா கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்கு, போய் சாப்பிட்டு வந்துட்டா? எப்ப பார்த்தாலும் திங்கிறதுலயே இருக்காத. இப்ப சாப்பாடு பிரச்சனை தான் பெரும் பிரச்சனையா இருக்கு. விட்டா நான் போய் சாப்பிட்டு வந்துடுவேன். சாப்பாடுல என்னக்கா பிரச்சனை? மழை இல்ல, மரம் இல்ல, விவசாயம் இல்ல, விவசாயிகளுக்கு வாழ்க்கை இல்ல. அப்படி எப்படி நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்கும்? மழை இல்லாம நாம என்னக்கா பண்ண முடியும்? நாம செய்யற சில காரியங்களாலதான் மழையே பெய்ய மாட்டேங்குது. நாம என்னக்கா செய்யணும்? அது ஒரு தப்பா? உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. பாடுறேன் கேளு. அத்தோரத்திலே ஆலமரம், அரச மரம், ரோட்டோரத்திலே வேப்ப மரம், புளிய மரம் ரொம்ப இருக்கு. ஆத்தோரத்திலே ஆலமரம், அரச மரம், ரோட்டோரத்திலே வேப்ப மரம், புளிய மரம் ரொம்ப இருக்கு. நல்ல மேல பெய்ய இந்த மரந்தா வரணும். மரங்களை வெட்டி வெட்டி சாய்க்கிறோமே. வாகனத்தில் புகையால் சுற்றுச்சூழல் கெட்டதே. வான மேல பெய்ய சிக்கலாச்சே. அதோரத்திலே ஆலமரம், அரச மரம், ரோட்டோரத்திலே வேப்ப மரம், புளிய மரம் ரொம்ப இருக்கு. இப்ப புரிஞ்சுதா மழை வராம இருக்கிறதுக்கு எது காரணம்னு? மரங்களை கணக்கு வழக்கு இல்லாம வெட்டுறதும், ஆலைகளிலிருந்து வர புகையும், வாகனத்திலிருந்து வர புகையும் தான் காரணம். ஓ, அதான் மரம் வளர்ப்பு எல்லா பக்கமும் எழுதி வச்சிருக்காங்களா? இன்னைக்கே 4 மரக்கன்றை வாங்கி நட்டு வச்சிடுறேன். மரத்தை வச்சிடலாம், ஆனா மரத்துக்கு தண்ணி ஊத்தலாம். கிணத்துல போய் பார்த்தா கிணத்துல தண்ணியே இல்லையே, அதுக்கு என்ன பண்றது? என்ன கேளு. கிணத்துல தண்ணி வத்தி போனதுக்கும் நாமதான் காரணம். என்னக்கா இப்படி பழி போடுறீங்க? கிணறுல தண்ணி வத்தி போற மாதிரி நாம என்ன செய்யலையே? எல்லாத்துக்கும் நாம தான் கிடைச்சோமா? நீ செய்யற தப்பு உனக்கே தெரியல பாரு. எல்லாரும் அதே தப்பதே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பாடுறேன் கேளு. 10 ரூபாய் பொருளை வாங்கினாலும் அதை பைக்குள்ள போட்டு எடுத்து வரோம். சரி, பைக்குள்ள போட்டு எடுத்து வரோம். பிளாஸ்டிக்ல செஞ்ச பைய தூக்கி ஒரு மூளையில போட்டு வச்சிடுறோம். ஆமா, மூளையில போட்டு வச்சிடுறோம். மக்காத அந்த பை மண்ணுக்குள்ள சிக்கி போய், அந்த பை மண்ணுக்குள்ள சிக்கி போய் மழைநீர பூமிக்குள்ள போகாம தடுக்குது. மழைநீர பூமிக்குள்ள போகாம தடுக்குது. வத்தாத கேணி கூட வத்தி போக இந்த மக்காத பைகளை வாங்காம விட்டு 10 ரூபாய் பொருளை வாங்கினாலும் அத பைக்குள்ள போட்டு எடுத்து வரோம். இப்ப புரிஞ்சுதா மழை நீர் பூமிக்குள்ள போகாம இருக்கிறதுக்கு எது காரணம்னு? என்னக்கா இத்தனோண்டு பை தானே, இது போய் அந்த வாங்க தடுக்குது? அடேப்பாக்கா, நீ மட்டுமா இந்த பையை யூஸ் பண்ற? உலகமே அதை தானே பயன்படுத்துது. அறிவியல் ஆராய்ச்சியின் பேர்ல பிளாஸ்டிக் பொருட்களை யூஸ் பண்ணிட்டு அப்படியே போட்டுடுறாங்க. அது பூமியின் மேல் மட்டத்தை ஆக்கிரமிச்சு பெரிய மனவிளைவை ஏற்படுத்துது. அப்புறம் எப்படிக்கா அவசரத்துக்கு பொருள் வாங்குறது? ஏன் மஞ்ச பையில வாங்கு, காகித பையில வாங்கு, கோழி பையில கூட வாங்கு. பிளாஸ்டிக் பையிலதே வாங்கணுமா? பிளாஸ்டிக் பொருட்களை மறுசுழற்சிக்கு அனுப்பலாம். பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கலாம். இப்படி பல வழிகள் இருக்கு. சரிங்கக்கா, நீங்க சொல்லுற மாதிரி செஞ்சா மழை பெய்யும், பயிர் பச்சை எல்லாம் நல்லா விளைஞ்சு நம்ம சந்தோஷமா சௌக்கியமா இருக்கலாம் இல்லையா? ஆமா, இருப்போம். கண்டிப்பா மகிழ்ச்சியா தான் இருப்போம். நாம எல்லாரும் சேர்ந்து சுற்றுச்சூழலை பாதுகாப்போம், மாசுபாட்டை குறைப்போம். ஆமா,